Hi guys, இந்த வீடியோல நம்ம ஏலி ரிவால்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அதுதான் பார்க்க போறோம். அதாவது வெள்ளைக்காரன் நம்மளுடைய தமிழக பகுதியை வந்து கைப்பற்ற நினைக்கும் போது நம்மளுடைய தலைவர்கள் இங்க இருந்த லோக்கல் லீடர்ஸ் வந்து எப்படி அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கர்நாடிக் வார் ஆல்மோஸ்ட் முடியும் போது, அதாவது ஒரு 3 வார் நடந்திருக்கும். அந்த 3 வார் முடியும் போது பிரான்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரிய நம்ம இந்தியாவை விட்டே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வந்து துரத்தி இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆட்சியை வந்து நம்மளுடைய தமிழகத்துல வந்து நிலைநாட்ட நினைக்கும் போது தன்னுடைய முதல் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவர். அதாவது இந்த புலித்தேவர் வந்து பாத்தீங்கன்னா நெற்கண்டம் செவ்வல் திருநெல்வேலி பகுதியில இருக்கு. இந்த இடத்த வந்து பாளையமா வச்சிருந்தாரு. அதாவது அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அவர் வந்து அப்போஸ் பண்ணாரு. அவரை தொடர்ந்து வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை இந்த மாதிரி பல பேர் வந்து எதிர்த்தாங்க. நம்மளுடைய ரூலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அவனுக்கு அடிபணிஞ்சு போகல, தங்களுடைய எதிர்ப்பை காமிச்சாங்க, வீரமா போராடினாங்க. சோ இவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பண்ண போராட்டத்தை வந்து பாளையக்காரர் ரெபலியன் இல்லைன்னா பாளையக்காரர்களுடைய போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஈவென்ட் வந்து நடந்திருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் ரிவால்ட், வெள்ளூர் சிப்பாய் கழகம் 1806. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 1857ல நடந்த அந்த வார் தான் வந்து பெருசா பேசுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. ஆனா இதுக்கு இந்த 1857ல நடந்த இந்த சிப்பாய் மியூட்டனிக்கு கூட ஒரு முன்மாதிரியா நிகழ்ந்த ஒரு விஷயம் தான் இந்த வெள்ளூர் ரிவால்ட் ஆஃப் 1806. சோ இது நம்ம தமிழர்களாகிய நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ், அதாவது நம்மளுடைய தமிழக பகுதியை தான் வந்து பிரிட்டிஷ் இப்போ வந்து ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. சோ தொடக்கத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது பாளையக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ பாளையக்காரர்கள்னா யாரு, பாளையம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சோ பாளையம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு இல்லைன்னா நிலப்பகுதி, டொமைன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாளையம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு ஆளுக்கு கிடைக்குது, அவங்க எப்படி வந்து பாளையக்காரரா மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் எல்லாருமே வந்து இந்த பாகுபலி படம் பார்த்திருப்பீங்க. அதுல கட்டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ரொம்ப வீரமா, விசுவாசமா இருப்பாரு. அந்த மாதிரி வீரமா, விசுவாசமா, திறமையோட இருக்கிற தளபதிகளுக்கு இந்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சேவைய பாராட்டி ஒரு குறிப்பிட்ட பகுதிய வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த இடத்த அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கலாம். அங்கிருந்து வரி வசூலிச்சுக்கலாம். அங்க இருக்கிற மக்கள பாதுகாக்கணும். இந்த மாரி பல கடமைகள் இருக்கும். அந்த மாதிரி சிறப்பான வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது பரிசாவோ கொடுக்கப்பட்ட அந்த இடத்த தான் வந்து பாத்தீங்கன்னா, பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாளையத்த ஆள்றவங்க, அந்த பாளையத்துக்கு இன்சார்ஜான ஆள வந்து பாத்தீங்கன்னா, பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய வந்து நம்மளுடைய வெள்ளைக்காரனால வந்து சொல்ல முடியல. அதனால பொலிகர் இல்லன்னா பாலிகர் அப்படின்னு சொன்னான். சரிங்களா? நாக்கு திறந்தாது. அதுதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் உதகமண்டலம் பிகம் ஊட்டி, ரைட்? தஞ்சாவூர், தாஞ்சோர் அப்படின்னு சொன்னான். சோ இதே மாரியானதுதான். ஓகே. சோ அப்ப இந்த பாளையக்காரர் சிஸ்டம் வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணா? சோ இங்க பாத்தீங்கன்னா பிரதாப ருத்ரா ஆஃப் வாரங்கல். சோ பிரதாபருத்ரா அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து வாரங்கல் அப்படிங்கிற பகுதியில இருந்திருக்கான். இவன் தான் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சரிங்களா? தமிழ்நாட்டுல யாரு கொண்டு வந்தாங்கன்னா விஸ்வநாத நாயக்கா 1529. இதுக்கு வந்து ரொம்ப துணை புரிந்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் ஆரிய நாதர். சோ இந்த பாளையம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து 72 பாளையங்கள் இருக்கு. 72 பாளையங்கள் இருக்கு. இந்த பாளையக்காரர்கள், அதாவது அந்த அரசன் கொடுத்த அந்த இடத்த, அதாவது இப்போ என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பாளையங்களை கொடுத்திருக்காரு. இவங்க வந்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க கொடுக்கப்பட்ட பகுதியில இருந்து வரி வசூலிக்கணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த இடத்த ஆளணும். லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிலைநாட்டணும். அப்ப இவங்க பாளையக்காரர்கள் பண்ற இந்த கடமையினுடைய பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாளையக்காரர்கள் நம்ம கட்டப்பா மாரி, அதாவது கட்டப்பா கூட துரோகம் பண்ணுவாரு. ஆனா இந்த பாளையக்காரர் வந்து பாத்தீங்கன்னா துரோகமே பண்ணியிருக்க மாட்டான். இந்த நாயக் ரூலர்ஸ் அவங்களுடைய ஆட்சி வந்து நீடித்து நிக்கிறதுக்கு பல தருணங்கள்ல, பல போர்கள்ல அவங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்த பாளையக்கார சிஸ்டம், அந்த பாளையக்காரர் முறை வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. இவங்களுக்குள்ளால அந்த அரசனுக்கும், அதாவது இந்த நாயக்கர்களுக்கும்
பாளையக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. அன்டில் இந்த பிரிட்டிஷ்காரன் வர்ற வரைக்கும். இந்த கரடி வந்து மூக்க நுழைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நல்லா தான் போய்க்கிட்டு இருந்தது. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த பாளையம் வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு வந்து 2ஆ பிரிக்கலாம். சோ வெஸ்டர்ன் பாளையம், ஈஸ்டர்ன் பாளையம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். டோட்டலா வந்து ஒரு 72 பாளையம் இருக்கு. 2ஆ பிரிக்கிறோம். ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன். சோ ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஷார்ட்கட் NEPS. சோ என்னுடைய இபிஎஸ்ன்னா யாருன்னு தெரியாத ஆளே கிடையாது. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல. ரைட்? சோ N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாகலாபுரம், தென் E ஃபார் எட்டயபுரம், P ஃபார் பாஞ்சாலங்குறிச்சி, S ஃபார் சாத்தூர். சோ தட் இஸ் வாட் NEPS. அடுத்ததா TSS அப்படிங்கிற ஒரு பஸ் இருக்கும். எங்க ஏரியாலாம் ஓடுது. உங்க ஏரியால ஓடுதான்னு தெரியல. சோ உன்னுடைய TSS. உதுமலை, உதுமலை, நடுவாங்குறிச்சி, T ஃபார் தலவாங்கோட்டை, தென் சிங்கம்பட்டி, செய்தூர். ரைட்? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பாளையம். கிளியர்? இனிமேதான் நம்ம பார்க்க போறது. இப்பதான் வந்து நம்மளுடைய சினிமாவே எக்ஸாக்ட்லி இந்த கதையை வந்து தொடங்குது. பாளையக்காரர்களுடைய ரிவால்ட், போராட்டம், கலகம். ரைட்? இத வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்டா இந்த போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவர். சோ சாரி, இதுக்கு முன்னாடி புலித்தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய வீரத்தை பாராட்டி நானே வந்து புலித்தேவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தட் இஸ் பூலித்தேவர். ரைட்? சோ இவருடைய காலகட்டம் பாத்துக்கோங்க. 1755. 1755 அது ரொம்ப பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசி அதுக்கு ரொம்ப க்ளோஸ். அது 1757. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவர். அப்ப இந்த மாதிரி நீங்க படிக்கும்போது இதனோட தொடர்புடைய இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ 1755ல நம்மளுடைய ஆர்காட், நவாப் ஆஃப் ஆர்காட். நவாப்னா கிட்டத்தட்ட ஒரு அரசன் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஆட்சியாளர், பெரும் ஆட்சியாளர் அந்த பர்டிகுலர் ரீஜன். அப்போ இந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு பகுதியில நவாப் தான் வந்து கொஞ்சம் ஹெட் மாதிரி இருந்தார். அவருடைய தம்பி மாஃபூஸ் கான். சோ இவங்களும் கம்பெனியும் சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒற்றுமையா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர்களுடைய அடக்குமுறை வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவருக்கு வந்து பிடிக்கல. இந்த பூலித்தேவர் வந்து எங்க உள்ளவர்னா திருநெல்வேலி பகுதியில நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தோம். ரைட்? சோ இவர் வந்து இத வந்து அப்போஸ் பண்றாரு. அப்போ இந்த பூலித்தேவரை வந்து தோற்கடிக்கிறதுக்காக யாரெல்லாம் போறாங்கன்னா, இந்த மாஃபூஸ் கானும், தென் கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவரும் போறாங்க. சோ இந்த பிகினிங்ல இவங்களுடைய படையெடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிற இடத்த வந்து கேப்சர் பண்றாங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெரானுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. நீங்க வந்து நேரா திருநெல்வேலி போங்க. பூலித்தேவர் வந்து நம்மளுடைய ஆர்டர்ஸ எல்லாம் மதிக்கல. அவரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இந்த மனுஷன் என்ன கேக்குறாருன்னா, அங்க இருக்கிற டிஃபிகல்டிஸ் எல்லாம் புரிஞ்சுக்காரு. இந்த பூலித்தேவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பாளையக்காரர்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க. ஒண்ணா இருக்கும்போது இவரை டிஃபீட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து தேவைப்படுது. ஆனா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதெல்லாம் கொடுக்காம இவருக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஹெரான் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நான் போக மாட்டேன். என்னால வந்து போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ கம்பெனி வந்து அவரை திரும்ப கூப்பிட்டுக்குது. அவரை வந்து அவருடைய சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸும் பண்ணிக்கிறாங்க. தென் கன்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ். சோ கூட்டு சேர்றது. ரைட்? ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு குரூப்பை உருவாக்கி அந்த நவாப் ஆஃப் ஆர்காட வந்து அப்போஸ் பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டை வந்து அப்போஸ் பண்றாங்க. சோ பதான் ஆபீசர்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நவாபுக்கு வந்து அகெயின்ஸ்டானவங்க. யாரெல்லாம்னா மியானா, முடுமியா அண்ட் நபிகான் கட்டாக், இந்த 3 பேரும். சோ அப்ப இவங்களுடைய சப்போர்ட்டை வந்து புலித்தேவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ரீஜன்ல வந்து கொஞ்சம் ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ இவங்களும் பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு யாரு இப்போதைய நவாப் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காலத்துல நவாபா இருந்தது, நவாப் ஆஃப் ஆர்காட் யார் அப்படின்னா முகமது அலி. ரைட்? அண்ட் இப்போ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவர் வந்து இங்க ஒரு கன்ஃபெடரசி, அதாவது ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு. பாளையக்காரர்களுக்குள்ளாலேயே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இதுலயும் கொஞ்சம் பேரு சேரல பாருங்க. சிவகிரி அப்படிங்கிறவங்க, மறவர் பாளையம்ஸ், அதாவது ரிமைனிங் இருந்த பாளையம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எட்டயபுரம்,
பாஞ்சாலம் குறிச்சி எல்லாம் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஜாயின் பண்ணல. ஸோ கொஞ்சம் பேர் வந்து பூலித்தேவர் அண்ட் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு விசுவாசமா இருந்தாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பூலித்தேவர் ஹைதர் அலி கிட்ட இருந்தும், அதாவது மைசூர் ஆண்டுகிட்ட இருந்த ஹைதர் அலி கிட்ட இருந்தும் சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல உண்மையிலேயே வந்து இந்த பிரிட்டிஷ ரொம்ப வீரமா எதிர்த்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஹைதர் அலி. ஈவன் பிரிட்டிஷே வந்து பயப்பட வச்ச ஒரு ஆளு. இந்த டைம்ல அவரு யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருன்னா மராத்தாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ நம்மளுடைய பூலித்தேவருக்கு அவரால் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. சரிங்களா? எனிவே அவர் சப்போர்ட் பண்ணதான் நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லைன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மரண அடி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. சோ அவரை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். உண்மையிலேயே பார்க்கப்பட வேண்டிய படிக்கப்பட வேண்டிய வந்து இம்பார்ட்டன்டான பர்சனாலிட்டி அவர். சோ அடுத்து களக்காடு பேட்டில் ஆஃப் களக்காடு. இந்த இடத்துலதான் மாஃபூஸ் கான் ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிற ஆர்மி அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பிரதர் முகமது அலி ஆர்கர் ஆஃப் நவாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 பேரை வந்து கூட அனுப்பியிருப்பாரு. இந்த டைம்ல நம்மளுடைய ஆள் யாரு, அதாவது பூலித்தேவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு அவர்கிட்டயும் ஒரு படை இருக்கு. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய 2000 சோல்ஜர்ஸையும் சேர்த்து இவங்களை போட்டு அடிக்கிறாரு, துவம்சம் பண்ணிடுறாரு. அதாவது வேற இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இங்க வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? சோ அப்போ களக்காடு பேட்டில் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா அமையுது அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவர் அண்ட் அவருடைய வீரம் நிரூபிக்கப்பட்டது. சோ யூசுப் கான் அண்ட் முகமது அலி. சோ இந்த யூசுப் கான் இவர் வந்து ஒரு தமிழர் தான். நம்ம கமலஹாசன் கூட வந்து இவருடைய பேர்ல ஒரு வந்து படம் நடிக்கிறாரு, மருதநாயகம். சோ இவர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகி தன்னுடைய பேரை வந்து யூசுப் கான் அப்படின்னு மாத்திருப்பாரு. சோ இப்போ இவர் தான் வந்து இன்சார்ஜ். யார இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு டாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா புலித்தேவரை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்ப இவர் வந்து ஹைலி ஒரு சூப்பரான பிளானிங்கோட அடிக்கிறாரு. இந்த ஹெரான் முதல்ல கேட்ட அதே விஷயம் தான். நீங்க வந்து எனக்கு ப்ராப்பரான ஆயுதங்கள் பிளஸ் வந்து வெடிமருந்து எல்லாமே கொடுக்கிற வரைக்கும் நான் வந்து இவனை போய் அடிக்க மாட்டேன். அதாவது பூலித்தேவரை வந்து நான் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டுங்களா? சோ அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவர் கேட்கிற உதவிய, அதாவது படை பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெடிகுண்டு ஆயுதங்கள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் கிடைச்ச உடனே நம்மளுடைய யூசுப் கான், அதாவது மருதநாயகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னேறி செல்றாரு. இவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த பேட்டில் ஆஃப் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடம், அதாவது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவருடைய இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோர்ட் இருக்கு, அதாவது கோட்டை இருக்கு. அதை வந்து இவர் வந்து கேப்சர் பண்றாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ நல்லூர், பனையூர் அப்படிங்கிற 2 முக்கியமான கோட்டைகளையும் வந்து கைப்பற்றாரு. அப்போ யூசுப் கான நம்மளுடைய பூலித்தேவரால வந்து தோற்கடிக்க முடியல, ஒரு பின்னடைவு தான் இவருக்கு. சோ இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா பாண்டிச்சேரி, இப்ப இருக்கிற புதுச்சேரி, அங்க பிரான்ஸ் தான் வந்து ஆண்டுகிட்டு இருப்பான். அவனை எல்லாம் டிஃபீட் பண்ணி தூக்கி வெளியில எரிஞ்சிருவான். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் வரல. அப்போ இதுவரைக்கும் நம்ம ஆட்கள், அதாவது இந்த பாளையக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா நமக்கு ஹைதர் அலி சப்போர்ட் பண்றாரு, அதுக்கப்புறமா பிரான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ பிரான்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சதுனால, அவனுடைய ஆதிக்கத்தை வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தோற்கடிச்சதுனால இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிய தொடங்கிடுறாங்க. சோ முதல்ல வந்து நம்ம பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போர்ட் பண்ணல. அட் த சேம் டைம் இங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு. சோ இனம் இனத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னதான் பிரிட்டிஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் யூசுப் கான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழன் அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டா, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நம்மளுடைய பாளையக்காரர் கன்ஃபெடரேஷன் கூட கூட்டமைப்பு கூட வந்து பேசுறாரு, அதாவது கம்யூனிகேட் பண்றாரு. மேபி அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கலாம். ரைட்? சோ அதனால அவர் மேல என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரெச்சரி, துரோக வழக்கு வந்து போட்டு அவரை வந்து தூக்கலாம் போட்டு கொன்றுறாங்க 1764. இப்ப யூசுப் கான் இல்ல, அகைன் நம்மளுடைய பூலித்தேவர் வந்து முன்னேறி வராரு. தன்னுடைய போர்ட், அதாவது அந்த கோட்டை
நெற்கட்டும் சேவலை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கைப்பற்றாரு. சரிங்களா? எனவே அவர் வந்து ரீகேப்சர் பண்ணாலும் மறுபடியும் அவர் வந்து கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர்னால வந்து டிஃபீட் பண்ணப்படுறாரு. சோ கேப்டன் கேம்பல் இந்த இயர் 1767. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த வெள்ளைக்காரன் கையில சிக்காம எஸ்கேப் ஆகுறாரு. எக்ஸைல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நாடு கடந்த, அதாவது அவர் தப்பிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படி எஸ்கேப் ஆகி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் இறந்துறதா சொல்றாங்க. சோ இதோட நம்மளுடைய புலித்தேவருடைய சாப்டர் வந்து முடியுது. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவருதான் ஃபர்ஸ்ட் பாளையக்காரர். பிரிட்டிஷ்காரன் அப்போஸ் பண்ண முதல் வீரர். சரிங்களா? சோ நட்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அதுலயும் நம்மளுடைய புலித்தேவருக்கு வந்து சாரி, அவருடைய வீரம் காரணமா தான் நான் புலித்தேவர் அப்படிங்கிற விஷயம் வந்து மென்ஷன் பண்றேன். தட் இஸ் பூலித்தேவர், ரைட்? பூலித்தேவருடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டி வீரன். சோ இவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணும்போது அவருடைய கை வந்து வெட்டப்பட்டுரும். அதாவது ஒரு கை வந்து வெட்டப்பட்டுரும். அப்போ இத அறிஞ்ச நம்மளுடைய பூலித்தேவர் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுவாரு. வருத்தப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கரேஜியஸா வீரத்தோட அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்ககிட்ட இருந்த 1000 தலைகள கிட்டத்தட்ட அதாவது 1000 அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஓவரா பேசணும். சோ மேபி ஒரு 100 தலைகளையாவது நான் வந்து உருட்டி இருப்பேன். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இத பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு. அதாவது இதுல வந்து ஒரு உண்மையான நட்பை நீங்க வந்து பார்க்கலாம். ரைட்? சரிங்களா? தென் so these are the important concept regarding